Hola! Your dream vacation to Malaysia starts from rupees 24,999 only with GT Holidays, South India's #1 travel brand. சென்னையின் #1 மட்டன் பிரியாணி ருசிக்க பாண்டி பஜார் பசும்பொன் ரெஸ்டாரண்ட்டுக்கு வாங்க. இனி பாண்டி பஜாரோட புதிய அடையாளம் பசும்பொன் தான். மதுரை உணவை சென்னையிலேயே ரசிக்கலாம். தேர்தல் ஆணையம் வந்து அந்த கட்சியின் கொடிக்கு வந்து எங்களால் எந்த ஒரு விஷயமும் பண்ண முடியாது, நாங்கள் தலையிட முடியாது அப்படின்ட்டு இருக்காங்க. முதல் வெற்றியா பார்க்குறீங்களா? இல்லைங்க, இது வெற்றி தோல்விங்கிறது கிடையாது. நான் வந்து அன்னைக்கு கொடி அறிமுகப்படுத்த அன்னைக்கு விமர்சனம் வரும்பொழுது நான் எல்லா ஊடகங்களும் இதான் சொன்னேன், இது பிரச்சனையே இல்லை. ஏன்னா சில பேர் சொன்னாங்க கொடியை நீங்கள் மாற்றுற மாதிரி இருக்கும், இது யானை எடுத்துட்டு நீங்கள் போடுற மாதிரி இருக்கும், ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நான் அன்றைக்கி சொன்னேன், இல்லைங்க எந்த பிரச்சனையுமே கிடையாது. ஏன்னா ஜோசியம் பார்க்குறவங்க என்ன சொன்னாங்கன்னா கண்டிப்பாக கொடியை மாறிடும் அப்படின்னு அந்த கருத்து சொன்னாங்க. நான் சொன்னேன், எப்படிங்க மாறும், நீங்கள் உங்கள் ஜோசியத்தை மதிக்கிறேன். ஆகஸ்ட் 22ஆம் தேதி ஏற்றப்பட்ட தமிழக வெற்றி கழகத்தின் கொடி தான் 100 ஆண்டுகளுக்கும் 200 ஆண்டுகளுக்கும் எத்தனை ஆண்டுகள் வந்தாலும். விஜய் அவர்கள் ஒரு எக்ஸலத்தில் ஒரு விஷயங்கள் பதிவிடுறாரு. அப்போ வந்து ஆக்டர் விஜய் பக்கத்தில் பதிவிடாமல் டிவிகே விஜய் பக்கத்தில் பதிவிடுறாரு. என்ன நிலையில் இருக்கார் அப்படின்றத இதுலேருந்து நம்ம பார்க்க முடியுது. முழு அரசியல் தலைவராக மாறிட்டார். நிச்சயமாக தலைவரை மாறிட்டார் இல்லையா? நீங்கள் பிப்ரவரி 2ஆம் தேதி நம்ம வந்து ஏதோ சாதாரண அறிவிப்போட வரல, தேர்தல் ஆணையத்தோட வாசல் நடந்து அந்த அறிவிப்பை விடுறோம். தமிழக வெற்றி கழகத்தின் தலைவரோட ஸ்டேட்மெண்ட் தான். இனிமேல் எது சொன்னாலுமே எது செஞ்சாலுமே அதுதான். ஒரே ஒரு எக்ஸப்ஷன் என்ன, T69 அவர் நடிக்கிறார், அவ்வளோதான். கடைசி படமாக ஒன் லாஸ்ட் டைம்ங்கிற மாதிரி அவர் நடிக்கிறாரே தவிர அதே மீறி வேலைக்கு போகாதீங்கன்னு சொன்ன மாதிரியும் அது சம்பளமே வேண்டாம், உங்கள் போனஸும் வேண்டாம், எதுவும் வேண்டாம், வாங்க கட்சி இருக்குது நாங்கள் பார்த்துக்கிறோம், அந்த விஷயம் ஏன் இவ்வளோ வைரல் ஆகல? இல்லை, நான் வந்து நீங்கள் எனக்கு வேலையை விட எனக்கு மாநாடு முக்கியம், அந்த ஒரு ஸ்பெசிஃபிக்கான பர்சன் அதை ஒரு இன்ஸ்பைரிங் ஸ்டோரியாக அவர் சொல்ல முயற்சி பண்ணார். அதனால் முதல்ல எப்பொழுதுமே குடும்பம் தான் சொல்லிட்டு, ஆனாலும் இப்படிப்பட்ட நபர்களும் தோழர்களும் நம்ம கட்சியில் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொன்னார். என்ன பண்ணிட்டாங்கன்னு கேட்டிங்கன்னா அதை மட்டும் கட் பண்ணி போட்டாங்க. நீங்கள் வந்து இதற்கு முன்னாடி மிகப்பெரிய மாநாடு நான் கேள்விப்பட்டிருக்கேன், விசிகோட மாநாடு சொல்கிறாங்க. நீங்கள் வந்து அதில் 2 லட்சம் தோழர்கள் வந்தாங்கன்னு சொல்லி சொல்கிறாங்க. இது அதை விட தாண்டி மிக அதிகமாக வருவார். சீமான் அவர்களுக்கும் பவன் கல்யாண் அவர்களுக்கும் பேரும் அடுத்தடுத்து அடிபட்டுக்கிட்டே இருக்கு. வர வாய்ப்புகள் இருக்கா, எதிர்பார்க்கலாம்? இல்லைங்க, சீமான் அவர்கள் நிச்சயமாக வருவதற்கு வாய்ப்பு. ஜோசியத்தை விஜய் அவர்கள் நம்புறவர், ரொம்ப தீவிரமாக கடைபிடிக்கிறவர், வீசாலை விக்கிரவாண்டி. முக்கிய நிகழ்வுகளை உடனுக்குடன் குறிஞ்சி வேலையாக தெரிஞ்சுக்கல ஆதன் செயலை டவுன்லோட் பண்ணுங்க. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. ஆதன் சிவனர்கள் அனைவருக்கும் ஒரு பெரிய வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஷோ. இன்றைக்கி நம்ம கூட தமிழக வெற்றி கழகத்தின் செய்தி தொடர்பாளர் ஜெகதீஷ் ப்ரோ நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க. நிறைய விஷயங்கள் நாங்கள் பேச போகிறோம். வணக்கம் அண்ணா. வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். சிறப்பு. இங்கேருந்து தொடங்கலான்னா மாநாட்டிலேருந்தே வந்துடுறோம். அதுக்கு முன்னாடி தேர்தல் ஆணையம் வந்து அந்த கட்சியின் கொடிக்கு வந்து எங்களால் எந்த ஒரு விஷயமும் பண்ண முடியாது, நாங்கள் தலையிட முடியாது அப்படின்ட்டு இருக்காங்க. முதல் வெற்றியாக பார்க்குறீங்களா? இல்லைங்க, இது வெற்றி தோல்விங்கிறது கிடையாது. நான் வந்து அன்னைக்கு கொடி அறிமுகப்படுத்த அன்னைக்கு விமர்சனம் வரும்பொழுது நான் எல்லா ஊடகங்களும் இதான் சொன்னேன், இது பிரச்சனையே இல்லை. ஏன்னா சில பேர் சொன்னாங்க கொடியை நீங்கள் மாற்றுற மாதிரி இருக்கும், இது யானை எடுத்துட்டு நீங்கள் போடுற மாதிரி இருக்கும், ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நான் அன்றைக்கி சொன்னேன், இல்லைங்க எந்த பிரச்சனையுமே கிடையாது. ஏன்னா அவங்களுக்கு ஒரு விஷயம் என்ன புரியலைன்னா, தேர்தல் ஆணையத்தோட பர்வியூல கொடி வராது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் வந்து தேர்தல் ஆணையம் எப்போ வரலான்னு கேட்டிங்கன்னா, ஒரே கட்சிக்குள்ள 2 பார்ட்டி சண்டை போடுறாங்க. நல்ல கிளாசிக்கான எக்ஸாம்பிள் வந்து அதிமுக. இபிஎஸ் ஓபிஎஸ் 2 பேருமே நான் தான் என்னோட தான் கட்சி, என்னோட தான் கொடின்னு சொல்லி கேட்கும்போது இபிஎஸ்கா ஓபிஎஸ்கான்னு பார்த்தா கடைசியாக வந்து பொதுக்குழுவெல்லாம் இவர் கூற்ற அதிகாரம் இவருக்கு தான் இருக்குது, இவர் தான் பொதுச் செயலாளர் உறுதிப்படுத்தப்பட்ட பிறகு ஓபிஎஸ் அவர்கிட்ட என்ன சொல்கிறாங்க, நீங்கள் கொடியை பயன்படுத்த முடியாது. அது சொல்லலாம், வழக்காடு மன்றத்தில் சொல்லலாம். ஆனால் ஜென்ரலாக ஒரு பார்ட்டியோட ஃப்ளாகில் தேர்தல் ஆணையத்துக்கு ஏதாவது பர்வியூ இருக்கான்னா இல்லை. அது நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். கொடிங்கிறது எங்களுடைய ப்ராப்பர்ட்டி, ஒவ்வொரு கட்சிக்குமான ப்ராப்பர்ட்டிஸ் இருக்க மாதிரி இது. தேர்தல் ஆணையம் எதுக்குள்ளே வரலான்னு கேட்டிங்கன்னா, உங்களோட கான்ஸ்டிடியூஷன் பைலாஸ் சட்ட விதிகளுக்கு புறமா நீங்கள் நடக்கிறீங்க. நீங்கள் வந்து தலைவரை தேர்ந்தெடுக்கிறதுக்கு தேர்தல் வைக்கணும்னு சொல்லியிருக்கீங்க, இந்த 1 வருஷமாக தேர்தல் நடத்தலையா, உள்ளே வரலாம். நீங்கள் வந்து இந்த நியமன முறைகள் சொல்லியிருக்கீங்க, அந்த நியமன முறைகளை ஃபாலோ பண்ண மாட்டேங்கிறீங்க, வருஷத்துக்கு ஒரு தடவை செயற்குழுவும் பொதுக்குழுவும் கூட்டுறேன்னு சொல்லியிருக்கீங்க, கூட்டாமல் நீங்கள் மறுத்துட்டீங்கன்னா அதற்குள்ளே நிச்சயமாக தேர்தல் ஆணையம் வர்றதுக்கான எல்லா உரிமைகளும் இருக்குது. ரெண்டாவது எங்கே வரலான்னு கேட்டிங்கன்னா, சின்னங்கள். நீங்கள் தேர்தல் நடக்கும் பொழுது எந்த கட்சிக்கு எந்த சின்னம் கொடுக்கும், ஏற்கனவே அங்கீகரிக்கப்பட்ட கட்சி, உதாரணத்துக்கு பாரதிய ஜனதா கட்சி தாமரைப்பூ கொடுத்தாச்சு, காங்கிரஸுக்கு கை கொடுத்தாச்சு, திமுகவுக்கு சூரியன் கொடுத்தாச்சு. அதை தாண்டி ரெஜிஸ்டர்ட் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ், பதிவு செய்யப்பட்ட கட்சிகளுக்கு நம்ம சின்னத்தை கோரலாம். நம்ம அந்த நேரத்தில் கோரும் பொழுது நம்ம அவங்க சொல்கிற மாதிரி இன்னைக்கு வந்து யானையையோ இல்லை கையையோ இல்லை தாமரைப்பூவையோ நம்ம கேட்க முடியுமானா கேட்க முடியாது. நம்ம கட்சி கொடியில் இருக்கிற வாகைப்பூ, யானை, நட்சத்திரம் எதையுமே கேட்க முடியாது. ரொம்ப சிம்பிளான காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, யானை ஏற்கனவே வேறு கட்சி கொடுக்கப்பட்டது. இன்னொன்று, விலங்குகளை நீ கொடுக்கறது கிடையாது, உடல் உறுப்புகளை நீ கொடுக்கறது கிடையாது, பூக்களை நீ கொடுக்கறது கிடையாது. அது ஒரு காரணம். இன்னொன்று,
அன்னைக்கு நம்ம எந்த சின்னங்களை கேட்க முடியும்னா அவைலபிள் ஃப்ரீ சிம்பிள்ஸ். நம்ம மனு போடுற அன்னைக்கு உதாரணத்திற்கு இப்போது ஏப்ரல் 2026 தேர்தல் வருது. நாங்கள் வந்து நவம்பர் 2025 ஒரு மனு எழுதுறோம்னா அன்றைக்கி மனு எழுதும் போது இன்றைக்கி இருக்கிற அவைலபிள் ஃப்ரீ சிம்பிள்ஸில் எங்களுக்கு இருக்கிற இந்த விளக்கை கொடுங்க, இந்த விசிலை கொடுங்க, இந்த கேலண்டர் கொடுங்க அப்படி நான் கேட்க முடியுமே தவிர இந்த சின்னங்கள் அந்த லிஸ்ட்டில் வராது. ஸோ பிஎஸ்பியோடைய சின்னமான யானையை நாங்கள் தேர்தலுக்கு பயன்படுத்தவே முடியாது. எங்களோட கொடியில் இருக்கிறது அது அப்படியே தான் இருந்துகிட்டு இருக்கும். அதனால் நான் அன்றைக்கே அதான் சொன்னேன், தேர்தல் ஆணையம் என்ன சொல்லுவாங்கன்னா அதை வாங்கி வச்சுக்குவாங்க, அவங்க எங்களால் ஒன்றும் செய்ய முடியாதுங்க, எங்களுக்கு அந்த பரிவு இல்லைன்னு சொல்லுவாங்கிறது அன்னைக்கே ஆணித்தரமாக சொன்னேன். அது இன்னைக்கு ப்ரூவ் ஆயிருக்கு, அவ்வளோதான் சொல்லு. நிறைய பேர் ரெண்டு தரப்பில் விமர்சனம் பார்த்து ஜோசியம் பார்க்குறவங்க என்ன சொன்னாங்கன்னா கண்டிப்பாக கொடியை மாறிடும் அப்படின்னு அந்தளவுக்கு கருத்து சொன்னாங்க. நான் சொன்னேன் எப்படிங்க மாறும், நீங்கள் உங்கள் ஜோசியத்தை மதிக்கிறேன், நீங்கள் அதுக்காக கொடியெல்லாம் ஆகஸ்ட் 22 ஏற்றப்பட்ட தமிழக வெற்றி கழகத்தின் கொடி தான் 100 ஆண்டுகளுக்கும் 200 ஆண்டுகளுக்கும் எத்தனை ஆண்டுகள் வந்தாலும் அந்த கொடி தான் நிற்கப் போகிறது, அதில் எந்த மாற்றமும் வராது. சிறப்பு. அந்த கொடிக்கும் சின்னத்துக்கும் கூட வித்தியாசம் புரியாமல் நிறைய விஷயங்கள் வரும் பொழுது தான் இல்லை அது என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு சின்ன ஆர்வம் மிகுதி. நான் அன்றைக்கி அதான் சொன்னேன், நீங்கள் உங்கள் ஆனந்தன் ஐயா வந்து பிஎஸ்பி சார்பாக பேசும்பொழுது அவங்க சொன்னாங்க இது வந்து எங்களோட யானையை பயன்படுத்திட்டாங்க. அதான் சொன்னேன், உங்கள் யானை நீங்கள் எதற்கு பயன்படுத்துறீங்கன்னா நீங்கள் கொடியில் பயன்படுத்துறீங்க ஓகே, பட் சின்னம் தான். ஆமாம், நீ தேர்தலுக்கு போகும் பொழுது எங்களுக்கு வாக்களிக்க வேண்டிய சின்னம் யானைன்னு சொல்ல போகிறீங்க, நான் எங்களுக்கு வாக்களிக்க வேண்டிய சின்னம் யானைன்னு சொல்ல முடியாது, ஏன்னா அது உங்களோட சின்னம். கொடி என்பது ஒரு ரெப்ரசன்டேஷனாக நாங்கள் அங்கங்கே ஏற்ற போகிறோம், அதற்கும் இதற்கும் வேறுபாடுகள் இருக்கிறது. இன்னொன்று நாங்கள் உங்களை மாதிரியே கொடியை டிசைன் பண்ணி உங்களை மாதிரி யானையை போட்டால் கூட ஓகே யானை ஒரே மாதிரி இருக்குங்கன்னு சொல்லலாம். எங்களோட இரட்டை யானை, இந்த யானைகள் வந்து போர் ஒரு சின்ன மாதிரி நம்ம போட்டிருக்கோம், அவங்களோட யானை வேறு ஒரு வடிவத்தில் இருக்குது, அந்த வடிவத்தில் மாற்றங்கள் இருக்குது. அதனால் தேர்தல் ஆணையம் இதெல்லாம் இது ஏன்னா இது எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா நாளைக்கு அப்போது எதையுமே நீங்கள் பயன்படுத்த முடியாதுன்னு ஆகிடும். நாளைக்கு ஒருத்தர் வேற ஒரு பூவை பயன்படுத்துகிறோன்னா பாஜக நாங்கள் தாமரை பூவை பயன்படுத்துகிறோம், கொடியில் உதாரணத்துக்கு யாரும் பயன்படுத்த போகிறதில்ல, கொடியில் இவங்க ஒரு ரோஜா பூ பயன்படுத்துகிறாங்கன்னா நீங்கள் பயன்படுத்த முடியாதுன்னு சொல்ல முடியுமா? முடியாது. அது வேறு இது வேறு அப்படிங்கிற ஒரு புரிதல் நிச்சயமாக வேணும். இது எங்கே தொடங்குச்சுன்னு பார்க்கலாமா? இது அவங்களோட விண்ணப்பமா இல்லை வேற யாராவது நெருக்கடியா? ஏன்னா நிறைய விஷயங்கள் இன்னும் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கு. இது நெருக்கடியாக பார்க்கணுமா இல்லை அவங்களோட விண்ணப்பமாக பார்க்கணுமா? இல்லைங்க, ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு டக்குன்னு பார்க்கும் பொழுது யாராவது ஒருத்தர் சொல்லியிருப்பாங்கன்னா சார் அவங்க யானையை போட்டிருக்காங்க, பிஎஸ்பியோட சின்னத்தை அவங்க கொடியில் எப்படி சார் பயன்படுத்தலாம் அப்படிங்கிற பார்க்கும் பொழுது நான் இன்னொன்று அவங்க செய்ய மறந்த விஷயமா நான் பார்க்குறேன், உடனடியாக உங்கள் தலைமையான மாயாவதி அவர்களுக்கு இதை குறித்து கேட்டாங்களான்னு தெரியல. அந்த மாதிரி ஒரு விஷயம் வந்திருக்கு, தமிழக வெற்றி கழகம் அவங்களோட கொடியில் வந்து யானை போட்டிருக்காங்க, அதில் வந்து நமக்கு பரிவு இருக்கான்னு கேட்டிருந்தா அவங்க கூட விளக்கம் கொடுத்தாங்க. ஏன்னா அதையும் நான் பதிவு செஞ்சேன், மாயாவதி அவர்களுக்கு தெரிந்து செய்கிறார்களா, ஏன்னா இன்றைக்கி இவங்க இப்போ தான் புதுசாக வந்திருக்காங்க, ஆனந்தன் ஐயா அவங்களுக்கும் நல்ல பொலிட்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ்லாம் இருக்குது. வேறு யாராவது சார் இந்த பாருங்கள் இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது சார், இதை நம்ம தேர்தல் ஆணையத்தில் முறையிடும்னு சொன்ன உடனே ஓகே அவங்க என்ன சொன்னாங்கன்னா அன்றைக்கி நாங்கள் எங்கள் பொருளாளர் வெங்கட்ட பேசியிருக்கோன்னு சொன்னாங்க. நாங்கள் அன்றைக்கி அதான் சொன்னோம், இல்லைங்க அந்த பர்வியில் வரவே வராதுங்க, நம்ம அதான் பதில் சொல்ல முடியும். அதே மீறி தேர்தல் ஆணையத்தில் அவங்க மனு போடுறாங்கன்னா தாராளமாக போட்டுக்கணும், ஒன்றும் பண்ண முடியாது. மீறி வழக்காடு மன்றத்துக்கு போனால் கூட அது நிற்காது, ஏன்னா அவங்க வழக்காடு மன்றம் என்ன சொல்ல போகிறாங்க, தேர்தல் ஆணையம் என்ன சொல்லியிருக்காங்க, ஓகே சொல்லிட்டாங்களா சாரிங்க ஒன்றும் செய்ய முடியாது, அப்படி தான் அதோட முடிஞ்சுக்கணும். ஆனால் இது ஒரு பக்கம் இருக்க, திரு ரஜினிகாந்த் அவர்கள் மருத்துவமனையில் அனுமதி பெற்றிருக்காரு உடல்நிலை சரியில்லாத காரணத்தினால. நேற்று அவர் வந்து விஜய் அவர்கள் ஒரு எக்ஸலத்தில் ஒரு விஷயங்கள் பதிவிடுறாரு. அப்போ வந்து ஆக்டர் விஜய் பக்கத்தில் பதிவிடாமல் டிவிகே விஜய் பக்கத்தில் பதிவிடுறாரு. என்ன நிலையில் இருக்கார் அப்படின்றத இதுலேருந்து நம்ம பார்க்க முடியுது. முழு அரசியல் தலைவராக மாறிட்டார். நிச்சயமாக தலைவராக மாறிட்டார் இல்லையா? நீங்கள் பிப்ரவரி 2 நம்ம வந்து ஏதோ சாதாரண அறிவிப்போட வரல, தேர்தல் ஆணையத்தோட வாசலில் தான் அந்த அறிவிப்பை விடுறோம். நீங்கள் இப்போ சில கட்சிகள் எப்படி சொல்லுவாங்கன்னா நாங்கள் கூடிய விரைவில் கட்சி ஆரம்பிக்க போகிறோம், அதில் வந்து நாங்கள் அதற்கான விஷயங்கள்லாம் நாங்கள் செய்வோம்னு சொல்லுவாங்க. நாங்கள் அப்படி செய்யவே இல்லை. தேர்தல் ஆணையமோட வாசலை நின்றுக்கிட்டு அதற்கு முன்னாடியே ஜனவரி 25 பொதுக்குழு கூட்டி பொதுக்குழுவில் யார் தலைவர், பொதுச் செயலாளர் யார், தலைமை நிலை செயலாளர் யார் எல்லாத்தையும் போட்டுட்டு நம்மளோட கான்ஸ்டியூஷன் எழுதி பைலாஸ் எழுதிட்டு நம்மளுடைய பொதுச் செயலாளரும் பொருளாளரும் போய் எலெக்ஷன் கமிஷன் வாசலில் நிற்கும் பொழுது தான் செய்திகள் பிரேக் ஆகுதுங்க, தமிழக வெற்றி கழகம்ங்கிற பேர். ஏன்னா இது வந்து நாங்கள் தேர்தலுக்கு நான் சீக்கிரமாக வருவேன் அப்படிலாம் சொல்ல வரல, நான் வந்துட்டேன், நான் முழுமையாக வந்துட்டேன். நான் வந்து இன்னும் 2 படம் எனக்கு கமிட்மெண்ட் இருக்குது, நான் அதற்கு பிறகு முழு நேரமாக அந்த அரசியலுக்கு வரப்போகிறேன், அரசியல் எனக்கு பொழுதுபோக்கு அல்ல, அரசியலுக்கு மாற்ற தொழில் அல்ல அப்படிங்கிற சிந்தனையோட. ஏன்னா அந்த அறிக்கையெல்லாம் நீங்கள் எதாவது 1 மாதத்தில் 2 மாதம் எழுதப்பட்டது கிடையாது, ஒரு ரொம்ப நாளாக வந்து எந்த பாதையில் பயணிக்கணும். முதல்ல நம்ம தோழர்கள் வந்து ஒரு இயக்கம் கட்டி இயக்கத்தின் மூலியமாக மக்களுக்கு நீங்கள் முடிந்த உதவிகளை செய்யுங்க, சாப்பாடு போடுங்க, டியூஷன் கிளாஸஸ் எடுங்க, நீங்கள் வந்து பயிலகம் நடத்துங்க, நூலகம் நடத்துங்க, அந்த மாதிரியான விஷயங்கள் செய்யுங்க அப்படிங்கிறது முதல்ல. அதற்கு அடுத்தபடியாக ஓகே அரசியல் மயப்படுத்துறதுக்கு என்ன பண்ணணும், நீங்கள் போயிட்டு அம்பேத்கர் சிலைக்கு மாலை அணிவிங்க, நீங்கள் போயிட்டு பெரியார் சிலைக்கு மாலை அணிவிங்க, நீங்கள் போய் அண்ணா அவர்கள் சிலைக்கு மாலை அணிவிங்க, அஞ்சலி அம்மாள் சிலைக்கு மாலை அணிவிங்க. இது சொல்வதன் மூலியமாக அதே மாதிரி கல்வி மாநாட்டில் பேசும்பொழுது யாரை படிக்க வேண்டும் என்று சொல்லும்பொழுது பெரியாரை படிங்கள், அம்பேத்கர் படிங்கள், காமராஜர் படிங்கள், இது எல்லாமே அரசியல் நிகழ்வு தான். காகித இல்லத்து அவங்களோட நினைவிடத்திற்கு போங்க இப்படி சொல்வதன் மூலியமாக அவர்களை குறித்து தெரிந்து கொள்ளுங்கள். அதிகமாக நீங்கள் படிங்க. நான் மாணவர்களுக்கு மட்டும் அந்த கட்டளையை கொடுக்கல,
இருக்கிற எல்லோருக்குமே அந்த கட்டளையை கொடுக்குறேன் அப்படிங்கிறது தான் அவர் சொல்கிற விஷயம். ஸோ அப்போலேருந்து ஒரு முழுக்க அரசியல் தலைவராக மாறிவிட்டார். அப்போ செய்ய போகின்ற ஒவ்வொரு விஷயமும் அரசியல் சார்ந்த விஷயங்கள் தான். இன்றைக்கி வந்து நாளைக்கு ரஜினிகாந்த் அவர்களுக்கு இன்றைக்கி வந்து ஒரு பரிபூரணமாக நீங்கள் குணமடைஞ்சு வரணும்னு சொல்கிறதாக இருக்கட்டும், இல்லை நீங்கள் கள்ளச்சாராய மரணத்தை வந்து அரசு வந்து சரியாக கையாளவில்லை என்று சொல்வதாகட்டும், சிஏ குறித்த நிலைப்பாடாகட்டும், நீட்டு குறித்த நிலைப்பாடாகட்டும், இது எல்லாமே அரசியல்வாதி விஜய் அவர்கள் தான். தமிழக வெற்றி கழகத்தின் தலைவரோட ஸ்டேட்மெண்ட் தான். இனிமேல் எது சொன்னாலுமே எது செஞ்சாலுமே அதுதான். ஒரே ஒரு எக்ஸப்ஷன் என்ன, T69 அவர் நடிக்கிறார், அவ்வளோதான். கடைசி படமாக ஒன் லாஸ்ட் டைம்ங்கிற மாதிரி அவர் நடிக்கிறாரே தவிர அவர் செய்ய போகின்ற எல்லா செயல்களுமே ஒரு அரசியல்வாதியின் செயலாகத்தான் இருக்கும். இல்லை இருந்தாலும் இந்த சூப்பர் ஸ்டார் அப்படின்னு குறிப்பிட்டதுக்கு காரணம் வந்து ரஜினி அவர்களின் ரசிகர்களின் வாக்குக்காகவா அப்படின்றது ஒரு வாதமும் நேற்று அவர் போட்டதுலேருந்து இது அதிகமாகிட்டே இருக்கு. என்னதான் இருந்தாலும் இதை வாக்கா மாற்ற முடியாது அப்படின்னு சில பதிவிட்டு இருக்காங்க. இல்லைங்க, நீங்கள் அந்த போன ஆடியோ லான்ச்லேயே இந்த கழுகு காக்கா கதை அவங்க சொன்னதும் இவங்களுக்கு மாற்ற சொன்னதும் ரொம்ப தெளிவாக, அதாவது ரொம்ப பூடகமாக எந்த உதாரணங்களும் இல்லாமல் நேரடியாக சொன்னார். சூப்பர் ஸ்டாராக ஒரு ஒருத்தர் தான், அது எந்த மாற்றமும் இல்லை, யாருக்குமே எந்த மாற்றமும் இல்லை. இன்னும் சொல்லப்போனால் இப்போ சில பேர் என்கிட்ட பேசும்பொழுது சினிமாக்காக தான், சினிமா நல்லா ஓடணும், வியாபாரம் இருக்கிறதா வந்து ரஜினிகாந்த் அவர்கள் இந்த மாதிரி செய்யணும், என்றைக்குமே அதை ஏற்றுக்கிட்டதே கிடையாது. அவரோட உயரம் என்பது வேறு. அதே மாதிரி இவர் வந்து அந்த உயரத்தை ஏற்றிட்டார், அந்த உயரத்தை தாண்டி போயிட்டார். ஆனால் என்றைக்குமே இவரை மீறி நம்ம போயிட்டோம். அவர் என்ன சொல்கிறாரு, நம்ம இந்த தளத்தை விட்டு வேற ஒரு தளத்துக்கு நகர்ந்துட்டோம். அவர் என்றைக்குமே அவர் தான் சூப்பர் ஸ்டார். நம்ம வந்து நமக்கான பணிகள் என்பது அரசியலை நோக்கி பணிகளாக மாறிவிட்டது. அப்போ அதுக்கு நீங்கள் பக்குவப்படுத்துங்க. இன்னுமே வந்து இந்த ஃபேன் ஃபைட்டு கூட வேண்டாம். நம்ம வந்து அஜித் ரசிகர்களோட ஃபேன் ஃபைட் பண்ணுறது, இல்லை வந்து ரஜினிகாந்த் ரசிகரோட ஃபேன் ஃபைட் பண்ணுறது, அதெல்லாம் வேண்டாம். நமக்கு நீங்கள் வாக்குகளை அதை பார்க்கலாம். ஆனால் எல்லா தரப்பு மக்களும் நம்ம ஏற்றுக்கொள்ள வேண்டும். நம்ம ஒரு முதன்மை சக்தியாக வேண்டும் என்று சொல்லும் பொழுது இந்த தளத்தில் எல்லோருடைய அன்பையும் நாம் பெற வேண்டும், எல்லோருடைய மக்கள் சக்தியும் நமக்கு வர வேண்டும்ங்கிறத தெளிவாக இருக்கார். அதுக்காக நீங்கள் இந்த ட்வீட் போடுவதன் மூலியமாக நான் வாக்குகள் எடுக்கிறேன், இல்லை ஒரு கல்வி திருவிழா நடத்துறது மூலியமான வாக்குகள் அல்ல, அந்த ஒரு மனப்பான்மைக்கு போவேன். ஒரு உளமாற அன்போடு தான் அவர் போட்டிருக்காரு. இன்றைக்கி ஏன்னா இன்றைக்கி ரஜினிகாந்த் அவர்களுக்கு உடல்நிலை சரியில்லைங்கிறது ஒட்டுமொத்த தமிழக மக்களுக்குமே வந்து ரொம்ப கவலை அளிக்கக்கூடிய செய்தி தான். அப்போது ஒரு தமிழக வெற்றி கழகத்தின் தலைவராக நிச்சயமாக அதை செய்ய வேண்டும். ரஜினிகாந்த் சார் அப்படின்னு சொல்லும்போது கூட அந்த மரியாதை இன்னும் அவருக்கு இருக்குது அப்படிங்கிறத அவர் வெளிப்படுத்துகிறார் நான் பார்க்கின்றேன். அந்த உளமாற அன்போடு அவர் வந்து தேறி வரணும் அப்படிங்கிறத நாங்கள் சொல்கிற விஷயம். மாநாடு வேலைகள் எப்படி போய்கிட்டு இருக்கு? எத்தனை லட்சம் தோழர்கள் வரப்போகிறாங்க? அதாவது தம்பிகளாக இருக்கட்டும், கண்டிப்பாக நண்பா நண்பிஸாக இருக்கட்டும், எத்தனை பேர் வரப்போகிறாங்க? எப்படி கண்ட்ரோல் பண்ண போகிறீங்க? வெளியே நாங்கள் கேள்விப்படுறது ஒரு மாதிரி இருக்குது, இருந்தாலும் கட்சியில் ஏதாவது சலசலப்பு இருக்கிறதா, இல்லை வேறு ஏதாவது என்ன மாதிரியான நடவடிக்கைகள் எடுக்கலான்னு மேற்கொள்? இல்லைங்க, ஒன்று நீங்கள் மாநாடு 2 விதமாக பிரிச்சுக்கலாம். ஒன்று, இன்றைக்கி எங்களோட பொதுச் செயலாளர் அவர்கள் எல்லா மாவட்டங்களுக்கும் போய் ஒரு அழைப்புதல்னால் வந்து நேரடியாக அந்த தோழர்களை சந்தித்து மாவட்ட நிர்வாகத்தை சந்தித்து கூட்டிட்டு தேவையா? நிச்சயமாக தேவைதானே. இல்லை, ஏன்னா விஜய் அவர்கள் தலைவர் அவர்கள் ஒரு ட்வீட் போட்டார், இங்கே நடக்க போகுது எல்லாரும் இப்படி வாங்க அப்படின்னு. இன்னொரு ட்வீட்டில் வந்து என்னென்ன நடவடிக்கைகள் எந்தெந்த மாதிரியான விதிமுறைகளை நம்ம கையாளணும் அப்படின்னா சிம்பிளாக முடிஞ்சிருக்கும். ஆனால் இந்த மாதிரி விஷயங்கள் மாவட்டமாக போகிறது தேவையான ஒரு விஷயமா இருக்கிறதா? கண்டிப்பாக. அதாவதுங்க, இந்த ஒரே ஒரு டிஃப்ரென்ஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த பணியை செய்பவர்கள் எல்லா கட்சியிலும் அமைப்பு செயலாளராக இருப்பார்கள். சரி, அமைப்பு ஆர்கனைசேஷன் செக்ரட்டரின்னு ஒருத்தர் இருப்பார். அவருடைய முழு நேர வேலை என்பதே ஒவ்வொரு மாவட்ட அமைப்பை கட்டுறது, அதற்கு கீழே தொகுதிகள், அதற்கு பிறகு ஒன்றியம், நகரம், நீங்கள் பஞ்சாயத்து வரைக்கும் உங்களை கட்டி இழுத்துட்டு போகிறது அவரோட. நம்ம கட்சியில் இன்றைக்கி எல்லா வேலைகளையும் பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய ஆனந்த் அவர்கள் தான் பார்க்கின்றார் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். நீங்கள் அவர் ஏன் போகிறாருன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் ஒரு பக்கம் நீங்கள் பார்க்கின்ற தொலைக்காட்சியில் பார்க்கின்ற ஒரு அழைப்புதலை பார்க்கின்றீங்க, இன்னொரு பக்கம் ஒவ்வொரு மாவட்டத்திலிருந்தும் நீங்கள் என்ன அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ண போகிறீங்க, ஓகே, எத்தனை பஸ் வரப்போகுது, எத்தனை பெண்கள் வரப்போகிறார்கள், அவர்களுக்கான பாதுகாப்புக்கு நம்ம என்ன உறுதிப்படுத்த போகிறீங்க. நீங்கள் கன்னியாகுமரியிலேருந்து கிளம்புறவர் வந்து கிட்டத்தட்ட முதல் நாள் நைட்டே கிளம்ப வேண்டிய சூழல் ஏற்படும். அப்போ அதுலேருந்து வர்றீங்கன்னா எந்த மோட்டை ட்ராவல் பண்ண போகிறீங்க, அவர்களுக்கான உணவு ஏற்பாடு வர்ற வழியில் பண்ணியிருக்கீங்களா, மாநாட்டு பந்தலுக்கு வந்த பிறகு அவங்களுக்கு வந்து குளியல் அறையோ இல்லை கழிவறையோ அதற்கான தேவைகளும் பூர்த்தி செய்யணும். அப்போ எத்தனை பேர் வரப்போகிறாங்க, ஆர்கனைஸ்டாக எத்தனை பேர் வரப்போகிறாங்க, அன்ஆர்கனைஸ்டாக எத்தனை பேர் வரப்போ நமக்கு தெரியாது. நீங்கள் இப்போ ஒரு மாவட்ட தலைமை, கன்னியாகுமரி மாவட்ட தலைமை இருக்குல்ல, இப்போ நான் போன போயிட்டு வந்தேன், அவங்க சொல்லும் போது ஒரு 20 வேன்ஸ் வருங்க, ஆர்கனைஸ்டாக வரக்கூடியது. ஆனால் அன்னார்கள் சில பேர் பேச, சார் நாங்கள் 2 பஸ் எடுத்துகிட்டு வரோம் சார், நாங்கள் வந்து முன்னாடி இருந்து அவருடைய நாங்கள் உறுப்பினர் ஆகிட்டோம், பட் ஆனால் இந்த கட்டமைப்புக்குள்ளே வரல அப்படிங்கிறவங்க இருக்காங்க. அப்போது ஒரு பக்கம் நீங்கள் வெளிப்படையாக பார்க்கின்ற இந்த அழைப்புதல் என்பது கொடுக்கப்பட்டாலும், இன்னொரு பக்கம் இதுக்கான அட்மினிஸ்ட்ரேட்டிவான வேலைகள் பார்த்துக்கிட்டே இருக்காங்க. எல்லா ஊர்களையும் நடக்குது. நீங்கள் ஒவ்வொரு ஊராக போகிறாரு, அங்கே பார்க்குறாரு, மாவட்ட தலைமை பார்க்குறாரு, அங்கே ஏதாவது சிக்கல்கள் இருக்கான்னு சொல்லி பார்க்குறாரு, அதில் சிக்கல்கள் எழுறதையும் பார்க்கணும். இப்போ நீங்கள் நீங்களே சொல்லி சில சலசலப்புன்னு சொன்னீங்க. 2 விஷயங்கள் நானே ஓப்பனாக சொல்லுறேன். ஒன்று, திண்டுக்கல்ல வந்து ஒரு அம்மா வந்து கேட்டாங்க, என்னுடைய அண்ணன் வந்து இயக்கத்துக்கு அவ்வளோ கட்சி செலவு பண்ணார், அவருக்கு பொறுப்பு கொடுக்க மாட்டேங்கிறோம். நான் சொல்கிறேன், இன்று வரைக்கும் நீங்கள் யாருக்குமே பொறுப்பு வழங்கப்படவில்லை. நீங்கள் தலைவர், பொதுச் செயலாளர், தலைமை நிலை செயலாளர், கொள்கை பரப்பு துணை செயலாளர், தலைமை நிலை செயலாளர், இவங்க 5 பொருளாளர், இவங்க 5 பேரும் எப்போ நமக்கு தெரியும் கேட்டிங்கன்னா, முதல் நாள் வந்து பிப்ரவரி 2ஆம் தேதி தலைவர் யார், பொதுச் செயலாளர் யாருன்னு தெரியும். அதற்கு பிறகு தேர்தல் ஆணையம் ஒரு நோட்டிஃபிகேஷன் கொடுத்தாங்க, யாருக்காவது இது ஆட்சேபனை இருக்கான்னு சொல்லிட்டு. அப்போ தான் இந்த 5 பேர்களே பொது வழியில் தெரிய ஆரம்பிச்சது. அதற்கு பிறகு மார்ச் 8ஆம் தேதி மகளிர் தினத்திற்காக
நீங்கள் வந்து எக்ஸ்க்ளூசிவான ஒரு டீம் ஒன்று விட்டாங்க, மெம்பர்ஷிப் கார்டு டீம் விட்டாங்க, அந்த அணி தெரியும். அதை தாண்டி நான் உங்கள்கிட்ட கேட்குறேன், யாருக்காவது அதிகாரப்பூர்வ பொறுப்பு வழங்கப்பட்டுள்ளதா? இல்லை. எல்லாருமே என்ன சொல்ல, மாநாட்டுக்கு பிறகு தான். இப்போ எங்களுக்கே நாங்கள் செய்தி தொடர்பாளர், ஆனால் அதிகாரப்பூர்வ பொறுப்பு என்பது உங்களுக்கு மாநாட்டுக்கு பிறகு தான். ஏன்னா 2 விஷயம் இருக்குங்க. ஒன்று, ஏற்கனவே இயக்கத்தில் இருக்கிறவங்க அப்படியே உள்ள வராங்க. சரி, அவங்க இயக்கத்தில் பொறுப்பில் இருந்தவங்க, சொல்லப்போனால் லட்சக்கணக்கான நிர்வாகிகளாக இருந்தவர்கள் ஒரு கட்சிக்குள்ளே வரும்போது பொறுப்புகள் குறையும். நீங்கள் வந்து ஏன்னா ஒரு ஒன்றியத்தில் 4 பேர் இருந்திருப்பாங்க, இங்கே ஒன்றியம் 2ஆக மாறும். அது ஒன்று. இதை தாண்டி நீங்களே பல பேர் பேசியிருப்பீங்க, சார் நான் அவுட் சைடர், பட் நான் உள்ளே போகணும்னு நினைக்கிறேன். இருக்கா இல்லையா? எவ்வளோ பேர் நான் உள்ளே வரணும், உள்ளே வரும். அப்போ அவங்கள நம்ம எப்படி அக்காமடேட் பண்ண போகிறோன்னு ஒரு விஷயமும் இருக்குது. அப்போது இது ஒரு சவால், மிகப்பெரிய சவால். ஏன்னா பொறுப்பு ஒரு 20 வருஷம் இந்த கட்சிக்காக உழைத்தோம், இயக்கத்துக்காக உழைத்து போஸ்டர் ஒட்டி நான் வந்து எல்லா வேலையும் செய்தவர் என்ன யோசிப்பார், நான் இந்த பொறுப்பில் இருக்கணும்னு நினைப்பார். உள்ள ஒரு சமூக ஆர்வலராக வச்சுக்கலாமே, அவர் வந்து சார் நான் இந்த சமூகத்துக்காக நிறைய வேலை பார்த்துருக்கேன், எனக்கு அந்த பொறுப்பை கொடுங்க, பொறுப்பு கொடுத்தீங்கன்னா நல்லா வேலை செய்ய முடியும்னு வருவார். அப்போ இந்த சிக்கலை எப்படி தீர்க்க போகிறோன்னு ஒரு பெரிய கேள்வி இருக்குது. இப்போ அங்கே நடந்தது அதுதான். அவங்க சொல்லும் பொழுது அவங்க நான் என்ன பார்க்குறோம், கொஞ்சம் வெயிட் பண்ணிருக்கலாம். வெயிட் பண்ணி சார் இந்த மாதிரி இருக்குது, நாங்கள் நிறைய வேலை பார்த்துருக்கோம், எங்களுக்கு அங்கீகாரம் கொடுங்கன்னா நிச்சயமாக அங்கீகாரம் கொடுத்துருப்பாரு. இந்த மேடையில் பொது மேடையில் அவசரமாக பேச வேண்டிய அவசியம் இல்லை அப்படிங்கிறத நான் பார்க்கிறேன். சரி, இன்னொரு அம்மா கூட அவங்களுக்காக பேசல, சரி இவ்வளோ வேலையும் இவ்வளோ இடமும் கொடுத்த என் பையன் அங்கே நிற்கிறான், அவனுக்கு உண்டான அங்கீகாரமாவது கொடுங்கன்னு தான் அவங்க முன் வச்சாங்கன்னு நினைக்கிறேன். இன்னொரு விஷயங்கள் நம்ம சொன்ன மாதிரி அது ஒரு பாசிட்டிவாக இருந்தாலும் நீங்கள் இவ்வளோ விஷயங்கள் சொல்கிறீங்க, எத்தனை வாகனங்கள் வருது, அவங்க எப்படிலாம் வரப்போகிறாங்க அப்படின்ற ஒரு விஷயங்கள். அதே மீறி வேலைக்கு போகாதீங்கன்னு சொன்ன மாதிரியும் அது சம்பளமே வேண்டாம், உங்கள் போனஸும் வேண்டாம், எதுவும் வேண்டாம், வாங்க கட்சி இருக்குது நாங்கள் பார்த்துக்கிறோம், அந்த விஷயம் ஏன் இவ்வளோ வைரல் ஆகல? என்ன நடந்தது? அது ஃபுல் வீடியோங்கிறது வந்து அவர் என்னன்னு கேட்டிங்கன்னா, அங்கே இருக்கின்ற ஒரு தோழர் வந்து அவர் முதலாளிகிட்ட போய் கேட்குறாரு, 27ஆம் தேதி எனக்கு மாநாடு, அந்த மாநாட்டுக்கு நான் போகணும்னு சொல்கிறார். அவர் முதலாளி என்ன சொல்கிறார், இல்லைப்பா எனக்கு ரொம்ப ஏன்னா தீபாவளி டைமு நிறையா வேலைகள் இருக்குது, அந்த இடத்துல எனக்கு போகணும் அப்படின்னு சொல்லும்பொழுது, இல்லை நான் வந்து நீங்கள் எனக்கு வேலையை விட எனக்கு மாநாடு முக்கியம், அந்த ஒரு ஸ்பெசிஃபிக்கான பர்சன். அது ஒரு இன்ஸ்பைரிங் ஸ்டோரியாக அவர் சொல்ல முயற்சி பண்ணார். உண்மையிலே பொதுச்செயலர் என்ன பண்ணார், இந்த மாதிரி தலைவருக்காக தளபதிக்காக தங்களுடைய வேலை போனான்னா அந்த வேலை முழுசாக போனால அந்த 1-2 நாள் லீவ் போட்டு கூட வருவதற்கு இருக்கிறாங்க. நீங்கள் அதற்கு முன்னாடி பேசின விஷயம் என்ன தெரியுமா, தலைவர் எப்பொழுதுமே சொன்னது, நீங்கள் முதல்ல குடும்பத்தை பாருங்கள், அதற்கு பிறகு குடும்பத்தை பார்த்து உங்களுக்கு ஒரு வருமானம் கொஞ்சம் அதிகமாக வந்துச்சுன்னா ஒரு 1 அல்லது 2% நீங்கள் செலவழிங்க அப்படிங்கிற மட்டும் தான் என்றைக்குமே தலைவர் சொல்லியிருக்காரு. அதனால் முதல்ல எப்பொழுதுமே குடும்பம் தான் சொல்லிட்டு, ஆனாலும் இப்படிப்பட்ட நபர்களும் தோழர்களும் நம்ம கட்சியில் இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னார். என்ன பண்ணிட்டாங்கன்னு கேட்டிங்கன்னா அதை மட்டும் கட் பண்ணி போட்டாங்க. சரி, நீங்கள் சிக்கல் என்னன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் சொல்கிறேன் இல்லையா, நீங்கள் மாநாட்டுக்கு நீங்கள் போன கேள்வி கேட்டீங்க எத்தனை பேர் லட்சம் வரப்போறீங்க. நான் ஒரே ஒரு விஷயம் உறுதியாக சொல்ல முடியும், தமிழ்நாடு இதுவரை பார்க்காத அளவிற்கு ஒரு பெரும் கூட்டம் வரும். ஓகே, நிச்சயமாக வரும். நீங்கள் வந்து இதற்கு முன்னாடி மிகப்பெரிய மாநாடு நான் கேள்விப்பட்டிருக்கேன், விசிகோட மாநாடு சொல்கிறாங்க, நீங்கள் வந்து அதில் 2 லட்சம் தோழர்கள் வந்தாங்கன்னு சொல்லி சொல்கிறாங்க. இது அதை விட தாண்டி மிக அதிகமாக வருவார்கள். நீங்கள் மாவட்டம் அதை சொல்கிறேன் எகைன், ஒரு ஆர்கனைஸ்டு க்ரௌடு ஒன்று வரும், அன்ஆர்கனைஸ்டு க்ரௌடு வரும். இப்போ எனக்கு வந்து விழுப்புரத்துலேருந்து விக்கிரவாண்டியிலேருந்து செஞ்சிலேருந்து பேசுகிற தோழர்கள், சார் எங்களுக்கு 10 நிமிஷம் 2 வீலர் எடுத்து நாங்கள் வந்துடுவோம், நாங்கள் பஸ்ஸெல்லாம் பிடிச்சி வரல, 2 வீலர் எடுத்துட்டு எத்தனை ஆயிரக்கணக்கான பேர் வர்றோம்னு நீங்கள் பாருங்கன்னு சொல்கிறாங்க. லட்சக்கணக்கு நீங்கள் சவுத்துலேருந்து வர்றவங்க மட்டும்தான் கொஞ்சம் குறையுமே தவிர, நீங்கள் இந்த வட மாவட்டங்கள் சென்னை, நீங்கள் ஒன்றும் இல்லைங்க, இப்போது எங்களுடைய பொதுச்செயலாளர் பிறந்த நாளுக்கு சென்னையிலேருந்து வந்தாங்க, கிழக்கு மாவட்டம் மட்டும் வந்தாங்க, எத்தனை காரில் வந்திருப்பாங்க நீங்கள் நினைக்கிறீங்க? ஓகே, ஒரு 50, ஆமாம் 57 காரில் வந்தாங்க. கிழக்கு மாவட்டம் மட்டும் 57 கார், பாண்டிச்சேரி ஒரு மாவட்டம் கிழக்கு மாவட்டம் மட்டும், சென்னையில் ஃபுல் சென்னையில் இருக்கிற கிழக்கு மாவட்டம் 4 தொகுதிகள் மட்டும். சென்னையில் நீங்கள் வந்து பூக்கடை குமார் அண்ணா அவங்க தலைமையில் மத்திய மாவட்டத்தில் ஒரு 3 தொகுதி இருக்குது, நீங்கள் வந்து தென் சென்னை மாவட்ட தொகுதி இருக்குது, வட சென்னை மாவட்ட தொகுதி இருக்குது. இந்த மாதிரி சென்னையிலேயே இத்தனை மாவட்டங்களாக பிரிச்சிருக்கோம். இது தாண்டி செங்கல்பட்டு, நீ செங்கல்பட்டு போனீங்கன்னா 2 மாவட்டமாக பிரித்து வச்சிருப்பாங்க, நீ காஞ்சிபுரத்தில் 2 மாவட்டமாக பிரிச்சு, ஒவ்வொன்றிலையும் மாவட்டங்களாக பிரிஞ்சு, நான் எதிர்பார்க்கிறது சென்னையிலேருந்தே கிட்டத்தட்ட ஒரு 50,000க்கு மேற்பட்ட வந்துருவாங்க சென்னையிலேருந்து மட்டும். ஏன்னா நமக்கு அருகாமையாக போயிடுச்சு. எல்லாரும் என்னன்னு கேட்டிங்கன்னா, முதல் நாள் நைட்டே கிளம்பிடுவோம். இப்போ என்னன்னா, இப்போ முதல் நாள் நைட்டே கிளம்பி விடிகாலில் வந்து ஆள் நிற்பாங்களோன்னு கூட எங்களுக்கு சந்தேகமாக இருக்குது. அதெல்லாம் ரொம்ப, ஏன்னா இந்த ஆர்கனைசிங் ஒர்க்கை தான் இன்றைக்கி பொதுச்செயலர் பார்த்துட்டு இருக்கு ரொம்ப கீனாக. அவர் பொறுத்த வரைக்கும் பயங்கரமான ஆர்கனைசர், எந்த ஒரு ஒர்க்கு கொடுத்தீங்கனாலும் க்ளீனாக அவர் பண்ணி முடிச்சிருவார். ஆனால் நீங்கள் வந்து அது அவருடைய பெரிய ஸ்ட்ரென்த்தே அதுதான். அந்த ஸ்ட்ரென்த்துக்கு அவர் வேலை செய்யணும்னா அவருக்கு வந்து ஒவ்வொரு ஊர்லேருந்து எவ்வளோ பேர் வர்றாங்க, அந்த மீட்டிங்ஸ் இன்டர்னல் மீட்டிங்ஸ் போடுவார். இப்போ இன்னும் சொல்லப்போனால் அந்த பூமி பூஜையெல்லாம் போட்ட பிறகு கிட்டத்தட்ட அவர் அங்கே தான் இருக்க போகிறார். ஒவ்வொரு நாளும் என்ன நடக்க போகுது, ஒவ்வொருத்தருக்கும் எப்படி இன்வைட் பண்ண போகிறோம் போன்ற எல்லா விஷயங்களுமே அவர் அங்கே தான் செய்ய போகிறார். ஸோ ஒரு மிகப்பெரிய மாநாடாக இது இருக்கும். அப்போ ஒரு மிகப்பெரிய மாநாடாக இருக்கும்னா இதற்கு நீங்கள் எதிர்த்தரப்பில் சில விஷயங்கள் செஞ்சுட்டு தான் இருப்பாங்க. சரி, அது சில நேரங்களில் ஊடகங்கள் அந்த மாதிரி வேலைகளை செய்யலாம், சில பேர் தூண்டிவிட்டு அந்த வேலைகளை செய்யலாம்.
பட் நாங்களும் ஒத்துக்கிறோம், இன்னும் நம்ம கவனமாக பேசணும். அது எந்த ஒரு கட்சியாக இருந்தாலும் நம்ம ஏன்னா அது வெட்டி போடுவாங்க ஒட்டி போடுவாங்க, நம்ம ரொம்ப கவனமாக பேசணும் அப்படிங்கிறது நாங்கள் எடுத்துக்கிறோம். இருந்தாலும் இதெல்லாம் ஒரு பின்னடைவாக ஏற்பட்டுறாதோ, அதில் விஷயங்கள் தெளிவாக இருக்கு இல்லைங்க, நிச்சயமாக பின்னடைவாக ஏற்படாது. அதான் சொல்கிறேன் இல்லையா. ஏன்னா நீங்கள் இந்த வேலை போனஸ் போட்டதுக்கு பிறகு அங்கே இருக்கிற ஒரு நண்பர், அவர் வந்து அஸ்வின் அப்படின்ட்டு வெள்ளிவாக்கம் பகுதியை சேர்ந்தவர், அவர் கூட நிறைய பயணிக்கிறார் பொதுச்செயலர் கூட, அவர் ஒரு வீடியோ போட்டு விளக்குறார். நான் முழுசாக அதை இருந்தேன், எனக்கு ரொம்ப சிரிப்பாக வந்துச்சு. முதல்ல அந்த வீடியோ பார்க்கும்போது ரொம்ப சிரிப்பாக இருந்துச்சு. பட் ஆனால் இது இவ்வளோ பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துங்கிறக்காக இந்த விளக்கத்தை நான் கொடுக்குறேன்னு சொல்கிறார். என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத முழுசாக கேட்கும் பொழுது ஓகே, இவங்க சேனல்ஸில் வந்து இது மாதிரி கட் பண்ணி போடுறாங்க அப்படிங்கிறத புரிஞ்சிடும். எங்களோட தொடர்களில் சில பேர் கோவப்பட்டாங்க. ஃபஸ்ட்டு வந்து ஓகே, இது என்ன இப்படிலாம் பேசிகிட்டு இருக்கீங்க நீங்கள், தலைவர் என்னைக்காவது இப்படி சொல்லியிருக்காருன்னு சொல்லி கேட்டாங்க. அதற்கு பிறகு முழுசாக என்ன நடந்துச்சுன்னு புரிஞ்சுக்கிட்ட பிறகு ஓகே, இவங்க மீடியா வேணும்னு சில வேலைகளை பண்ணுறாங்க. சில மீடியாக்கள் சில வேலைகளை பண்ணுவாங்க, அதை நம்ம கடந்து போகணும், அதே நேரத்தில் கவனமாக இருக்கணுங்கிறது நாங்கள் எடுத்துக்கிறோம். தலைவருக்கு அந்த புரிதல் இருக்குது, கண்டிப்பாக இருக்குது. நீங்கள் தலைவர் எல்லாத்தையும் பார்த்துட்டு, ஏன்னா அவர் பொதுச்செயலாளர் வந்து ஒவ்வொரு ஊருக்காக போகிறாருன்னா அவருக்கு அப்டேட் பண்ணிகிட்டே இருப்பார். இந்த ஊரில் இது நடந்துச்சு, இந்த ஊரில் அதை பார்த்தேங்கிறதையும் தொலைக்காட்சி மூலம் பார்த்துட்டு தான் இருக்காரு. அவர் சில விஷயங்கள் கரெக்ட் பண்ணணும்னு நினச்சாருன்னா கூப்பிட்டு சொல்லுவார், ஓகே இது சரியாக பண்ணுங்க, இன்னும் கொஞ்சம் கவனமாக இருங்க அப்படிங்கிற சொல்லுவார். சரியாக போயிட்டு இருக்குன்னா அவர் பெருசாக ஒரு ஃபீட்பேக் சொல்ல மாட்டார். ஓகே கரெக்டாக தான் போயிட்டு இருக்கு, இது சில பேர் வேணும்னே பண்ணுறாங்க, அதான் ஏற்கனவே சொல்லியிருக்காரு இல்லையா. நெகட்டிவாக சில விஷயங்கள் பேசிட்டு இருப்பாங்க, அதெல்லாம் நீங்கள் புறந்தள்ளிட்டு போயிடுங்க. பாசிட்டிவான ஃபீட்பேக் வந்தால் அதை கண்டிப்பாக எடுத்துக்கங்க அப்படிங்கிறது அவருடைய விஷயம். சரி, இந்த கட்சிக்கு அதாவது இந்த மாநாட்டுக்கு வந்து நிறைய பேருக்கு அழைப்புதல் போகிறதாகவும் நிறைய விஷயங்கள் கேள்விப்படுறோம். நாட்கள் நெருங்க வெளிவரும் அப்படின்னு நாங்கள் நம்புகிறோம். ஆனால் இருப்பினும் சீமான் அவர்களுக்கும் பவன் கல்யாண் அவர்களும் பேரும் அடுத்தடுத்து அடிபட்டுக்கிட்டே இருக்குது. வர வாய்ப்புகள் இருக்கா, எதிர்பார்க்கலாமா? இல்லைங்க, சீமான் அவர்கள் நிச்சயமாக வருவதற்கான வாய்ப்புகள் இல்லைன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா இது வந்து நல்லா புரிஞ்சுங்க, தமிழக வெற்றி கழகத்தின் மாநாடு. கண்டிப்பாக எல்லோருடைய ஃபோக்கஸும் என்னவா இருக்குது, தலைவர் என்ன பேச போகிறார், தலைவர் என்ன பேச போகிறார், நீங்கள் மேடையில் யார் இருக்கீங்க, இல்லை நீங்கள் வந்து கொள்கை பிரகடனம் சொல்லிட்டீங்க, கொள்கை வெளியிட போகிறீங்க, நீங்கள் பாடல் ஒளிபரப்புவீங்க, அதெல்லாம் எங்களுக்கு தெரியும். ஆனால் தலைவர் என்ன பேச போகிறார், தலைவர் எதை மையப்படுத்தி பேச போகிறார், தமிழக வெற்றி கழகம் எதற்காக வந்தது அப்படி சொல்லி பேச போகிறார், யாரை எதிர்த்து இந்த அரசியல் இருக்க போகிறதுன்னு சொல்லி பேச போகிறார் அப்படின்னு பல விஷயங்கள் இருக்குது. ஸோ அதை வாட்ச் பண்ணுறதுக்கு தான் இன்னும் சொல்லப்போனால் என்டையர் இந்தியா, இன்னும் சொல்லப்போனால் அதை தாண்டி உலகம் பூரா இருக்கிற தமிழர்களும் காத்துக்கிட்டு இருக்காங்க. ஓகே என்ன பேச போகிறார், ஒரு குளோபல் பிராண்டு அரசியல் கட்சி துவக்கி வரார். அவர் வரும்பொழுதே ஒரு பெரும் கூட்டம் வருது. முதல் மாநாட்டிலேயே வந்து இத்தனை லட்சக்கணக்கான தொடர்கள் வருகிறார்கள். அவர்கள் எல்லோரோட எதிர்பார்ப்பு என்பது என்னவாக இருக்க போகின்றது. ரொம்ப கூர்ந்து அரசியலை கவனிக்கிறவங்களும் இந்த கொள்கை பிரகடனம்னு சொல்லி சொல்கிறாங்களே, அப்போ இந்த கொள்கைகள் என்னவாக இருக்க போகின்றது அப்படிங்கிற மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது. ஏன்னா நிறைய பேர் வந்து நாங்கள் வெயிட் பண்ணுறோம், நாங்கள் வந்து அவர் எந்த பாதையில் பயணிக்கிறான்னு தெளிவாக புரிஞ்சிருச்சு. நீங்கள் வந்து பெரியார் குறித்து பேசும்பொழுதும், பெரியார் திடலுக்கு போகும்பொழுதும், நீட்டுக்கான நிலைப்பாடு, சிஏக்கான நிலைப்பாடு சொல்லும்பொழுது ரொம்ப தெளிவாக புரியுது. ஆனால் இன்னும் டீப்பாக ஒவ்வொரு விஷயத்திலும் உங்களோட நிலைப்பாடு என்ன அப்படிங்கிறத பார்க்க காத்துக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறது இருக்குது. அப்போது இது எங்களுக்கான மாநாடு இதுதான் இருக்கும். அதனால் சீமான் அவர்கள் வருவதற்கான வாய்ப்புகள் இல்லைன்னு தான் நான் பார்க்கிறேன். பவன் கல்யாணோ இல்லை மற்ற தலைவர்களோ தலைவர் தான் சொல்லுவாங்க. ஏன்னா மற்ற தேச தலைவர்கள் யாராவது வர்றாங்களா, வேறு நேஷனல் லீடர்ஸ் யாராவது அழைப்பு இருக்குது அப்படிங்கிறதும் போக போக தலைமை தான் சொல்லணும். இல்லை ராகுல் காந்தி அவர்கள் பேரும் அடிபட்டு இருக்கு, அதெல்லாம் கவனிக்கிறீங்களா? கண்டிப்பாக கவனிக்கிறோம். ஆனால் எனக்கு ராகுல் காந்தி வருவதற்கான வாய்ப்புகள் இல்லைன்னு நான் சொல்ல முடியும். ஏன்னா இந்தியா கூட்டணி இன்னைக்கு நம்ம பார்க்குறோம், அவங்க ரொம்ப இன்டாக்டாக இருக்காங்க. நீங்கள் ஒன்றும் இல்லை, நீங்கள் இன்றைக்கி அந்த பேச்சு வந்த அதே சாயந்தரம் தான் முதலமைச்சர் அவர்கள் ராகுல் காந்தி அவர்கள் கேட்கின்றார், முதலமைச்சர் நம்ம என்னைக்கு சேனலில் சைக்கிள் ஓட போகிறோன்னு சொல்கிறார். அதே நாள் தான் அந்த செய்தி வந்து காலையில் ஒரு பத்திரிகையில் வந்துச்சு, சாயந்தரம் இந்த ட்வீட்டை போட்டார். அதற்கு முதலமைச்சர்கள் உடனே ரியாக்ட் பண்ணார், வாங்க நம்ம கூடிய சீக்கிரம் சைக்கிள் ஓடுறான்னு சொல்லி சொல்கிறார். அப்போது அந்த கூட்டணி ரொம்ப இன்டாக்டாக இருக்குது. அந்த கூட்டணி வந்து அவ்வளவு எளிதாக வெளியே வராது. இந்த கூட்டணி எப்போ வந்து மாறலாம்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நம்மளுடைய கணக்குகள் என்ன, இந்த கூட்டங்கள்லாம் பார்த்த பிறகும், நம்மளுடைய வாக்கு வங்கி என்னன்னு சொல்ல பிறகு எல்லாருக்குமே அந்த யோசனை, காங்கிரஸ் சொல்லலை, எல்லாருக்குமே அந்த யோசனைகள்லாம் வரலாம். 2026 வேறு சில ஏற்பாடுகள் கூட நடக்கலாம். ஆனால் இன்னைக்கு அந்த கூட்டணி இன்டாக்டாக இருக்கிற காரணத்தினால முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் ராகுல் காந்தி ஒருவேளை வரணும்னு நினைச்சா கூட விடுவாரான்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக விட மாட்டார். இன்னும் சொல்லப்போனால் இந்தியா கூட்டணிக்கு யாரையுமே விடுவதற்கான வாய்ப்புகளே இல்லை தான் நான் பார்க்கின்றேன். டிவிக்கே வந்து எல்லாரும் திராவிட வெற்றி கழகமாக போட்டுக்கிட்டு இருக்காங்க, அதையும் நீங்கள் பார்த்துருப்பீங்க இந்த விமர்சனம். ஏன்னா பெரியார் திடலுக்கு போயிட்டு வந்ததுலேருந்து இந்த ஒரு வாதமும் போய்கிட்டு இருக்கு. அதை எப்படி எதிர்கொள்கிறீங்கன்னா, அது முதல்ல பெருசாக எடுத்துக்கிறீங்களா? இல்லைங்க, நீங்கள் ரொம்ப தெளிவாக அப்படி நம்ம வச்சுக்கிறோன்னா திராவிட வெற்றி கழகம்னு வச்சிருக்கலாம். சரி, தமிழக வெற்றி கழகம்ன்றது ரொம்ப தெளிவாயிட்டோம். நீங்கள் ஒன்று என்னன்னு கேட்டிங்கன்னா, இன்னைக்கு பெரியாரை நம்ம பார்த்ததுக்கான ஒரே ஒரு காரணம் சமூக நீதி, சமதர்மம், சம உரிமை, அது மட்டும்தான். இன்னைக்கு சமூக நீதி வந்து பேசாமல் ஏதாவது ஒரு கட்சி இங்கே வந்து உள்ளே வர முடியும். என்ன சொல்லப்போனால், நான் எந்த ஒரு அரசியல் கட்சிக்குமான நுழைவாயில் என்பது சமூக நீதி நான் பார்க்கின்றேன். சமூக நீதி பேசாத காரணத்தினால தான் பாஜக இன்னும் மக்களால் புறந்தள்ளப்பட்டு கொண்டே இருக்கிறார்கள். அதனால் பெரியார் என்பவர் சமூக நீதிக்கான அடையாளம், ஒரு கொள்கை ரீதியான தலைவர். அந்த ஒரு ஆங்கிள் தான் பார்க்குறோம். இன்னொன்று, நீங்கள் வந்து திராவிடத்தை முழுமையாக உள்வாங்குறீங்கன்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக இல்லை. திராவிட தலைவர்களை சில பேர் உள்வாங்குறோம். அண்ணாதுரை அவர்கள் சொன்ன மாதிரி தான் இன்னைக்கு வரைக்கும் தமிழ்நாடு போயிட்டு இருக்குன்னு நாங்கள் நம்புகிறோம். அது மாதிரி தான் அந்த வழியில் போகணும் அப்படிங்கிறத எங்களுக்கு எந்த மாற்று கருத்தும் இல்லை. சரி, இறுதியாக ஒரு கேள்வியோட முடிச்சுக்கிறேன். இவ்வளோ விஷயங்கள், இவ்வளோ தெளிவான விளக்கங்கள்லாம் நான் கேட்கும் பொழுது இதுக்கான நிறைய கேள்விகளுக்கும் சர்ச்சைகளுக்கும் விளக்கமாக இதை எடுத்துக்கிறேன். ஜோசியத்தை விஜய் அவர்கள் நம்புகிறாரோ, ரொம்ப தீவிரமாக கடைப்பிடிக்கிறார். வீசாலை, விக்கிரவாண்டி, இந்த நேரத்துக்கு உள்ளே போகணும், இந்த நேரத்துக்கு வெளியே வரணும், இதுதான் என்னோட டேட்டு, மழைக்காலம், பண்டிகை காலம், அதனால மாநாட்டை தள்ளி வைப்போம் அப்படிலாம் இல்லாமல் அதே எனக்கு தேதியில் தான் வேணும்.
ஜோசியத்தை ரொம்ப நம்புறாரு. இல்லை இது ஒன்று. இப்போது நீங்கள் அந்த முதல் அறிக்கையில் பார்த்துருப்பீங்க, எலெக்ஷன் கமிஷனில் தேர்தல் ஆணையத்தில் பதிவு செய்யப்பட்ட பிறகு நம்ம செய்ய போகின்றது முதல் மக்கள் சந்திப்பு அப்படிங்கிறத போட்டிருந்தோம். அந்த மக்கள் சந்திப்புக்கான அர்த்தம் மாநாடு தான். கொடியேற்றும் போது கூட இன்னும் சொல்லப்போனால் அந்த தேர்தல் அந்த அறிக்கையில் நீங்கள் பார்க்கும்பொழுது மாநாட்டு பந்தலில் தான் கொடியை கூட நாங்கள் அறிமுகப்படுத்தணும் போட்டிருந்தோம். கொடி, கோட்பாடு, கொள்கை, சின்னம்லாம் சொல்லி பேசியிருந்தோம் நம்ம. ஆனால் ஏன் வந்து கொடியை முன்னாடி அறிமுகப்படுத்துகிறோன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நம்ம வந்து காலம் ஆகிட்டே இருக்குது. நம்ம எதிர்பார்த்தது ஜூனில் மாநாடு இருக்கும், இந்த தேர்தல் முடியும் ஜூனில் இருக்கும், ஜூலையில் இருக்கும், ஆகஸ்ட்டில் இருக்கும், இப்படி தள்ளி போயிட்டே இருக்குது. இன்றைக்கி அவர் அடுத்த படத்தை ஒரு கமிட் பண்ணி பார்த்துருப்பீங்க. இந்த அக்டோபர் 4, 5ஆம் தேதிகளில் பட பூஜைகள் போடலாம்னு சொல்லி சில செய்திகளாக வந்துட்டு இருக்கு. அவர் என்ன சொன்னார்னா, இந்த மாநாட்டை முடித்த பிறகு தான் நான் அடுத்த படத்தை கமிட் பண்ணிட்டு போகணுங்கிறதா என்னுடைய பர்சனலாக இருக்கிற ஒரு நோக்கம். ஏன்னா இந்த மாநாட்டு முடிந்த பிறகு எல்லா இடங்களும் எல்லா வேலைகளும் ஆரம்பிக்கும். மாவட்ட ரீதியான கட்டமைப்பு வேலைகள் ஏற்கனவே இருக்குது, அதுக்கான அவங்களுக்கான பொறுப்புகள் போட வேண்டியது இருக்குது. ஒவ்வொரு ஊர்லேயும் அவங்க மக்களுக்காக இறங்கி வேலை செய்ய வேண்டியது இருக்குது. இங்கே வந்து நம்ம ஒவ்வொரு விஷயத்துக்கும் ரியாக்ட் பண்ண வேண்டியது இருக்குது, பத்திரிகை அறிக்கைகள் கொடுக்க வேண்டியது இருக்குது. அப்போ நம்ம இன்னொரு தொய்வு வேண்டாம், தொய்வு இல்லாமல் நீங்கள்லாம் செயல்படணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த மாநாட்டை நான் முடிச்சுட்டு போகணும் அப்படிங்கிறதுக்காக. அதனால தான் ஒருவேளை மழை வருமா வராதா அப்படிங்கிற சந்தேகங்கள்லாம் இருந்தால் கூட நீங்கள் அந்த நேரத்தில் இருக்கிற பார்த்து நாங்கள் வெதர் ஃபோர்காஸ்ட்லாம் பார்த்து இந்த தேதி என்பது சரியாக இருக்கும், இந்த ஞாயிற்றுக்கிழமை என்பதுதான் உகந்ததாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்க்குறார். நீங்கள் அதனால் இது வந்து முழுக்க முழுக்க இந்த ஜோசியத்தின் அடிப்படையில் இந்த தேதியெல்லாம் குறிக்கப்படுகிறதா இல்லை. நீங்கள் இன்னும் சொல்லப்போனால் சில பேர் சொல்லும் பொழுது நீங்கள் கட்சி இடங்க அஷ்டமியில் நீங்கள் ஆரம்பிச்சிட்டிங்கன்னு சொல்கிறவங்களா இருக்கிறாங்க. பிப்ரவரி 2ஆம் தேதி அஷ்டமி காலத்தில் ஆரம்பிச்சிருக்காரு, அது எப்படி அவர் ஆரம்பிக்கலாம் கேட்குறவங்க இருக்காங்க. அதனால் ரொம்ப தீவிரமாக இல்லை. ஆனால் ஒரு விஷயம் தவிர்க்க முடியாது. நீங்கள் எல்லா கட்சிகளும், நான் இல்லைன்னு சொல்லி சொன்னால் கூட இன்றைக்கி எல்லா கட்சிகளும் நீங்கள் வந்து அந்த ஜோசியம் பார்த்து தான் சில விஷயங்கள் செய்கிறாங்களா? கண்டிப்பாக ஆமாம். பொதுமக்களே தான். இப்போ நம்ம ஒரு விஷயம் பண்ணுறோம், நம்ம ஊருக்கு கிளம்புறோம், நல்ல நேரம் பாரு, முதல்ல கேலண்டர் நல்ல நேரம் பாருன்னு சொல்லி சொல்லுவோம். அதனால் இது முழுக்க நாங்கள் அதை பற்றி எங்களுக்கு அக்கறையே இல்லை, பார்க்கவே இல்லை அப்படின்ட்டு நாங்கள் பூசி மழுப்பலாம் இல்லை. சில விஷயங்களில் பார்க்கப்படலாம். ஆனால் அதற்காக அதன்படி தான் எல்லாத்தையுமே நடந்துக்கிறோமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுவும் கிடையாதுன்னு சொல்லுங்கள். ஓகே, அதனால தான் இந்த வி சாலை வி அப்படின்றது ஒன்று தொடர்ந்துக்கிட்டே இருக்கு. என்ன சொல்லப்போனால் நாங்கள் எதிர்பார்த்து திருச்சியில் நடத்தணும்னு எதிர்பார்த்தோம். ஏன்னா மத்தியில் ஒரு இடங்கிறது தான். ஏன்னா தலைவர் சொன்னால் ரொம்ப பாவம், இப்போ கன்னியாகுமரியிலேருந்து வரவங்க யோசிச்சு பாருங்களேன், அவங்க வந்து எவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணி வர வேண்டியது இருக்குது. அப்போ எல்லோருக்கும் மத்தியில் இருக்கிற இடம்னா ஒன்று திருச்சி இல்லை மதுரை கூட பிளான் பண்ணும். இந்த 2 இடங்களும் சிக்கல்கள் ஏற்படுத்துறாங்க. யார் ஏற்படுத்துறாங்க? நம்ம ஏற்கனவே பேசியிருக்கோம். ஆளுங்கட்சியும் தொடர்ச்சியாக இந்த மாநாடு நடத்த விடக்கூடாதுங்கிறத சிக்கல்களை ஏற்படுத்துறாங்க. அப்போ அதை மீறி நமக்கு ஒரு இடம் கிடைக்குதுன்னா ஓகே, விழுப்புரம் விக்கிரவாண்டியில் கிடைக்குது, அது தானாக அமைந்தது. இன்னும் சொல்லப்போனால் நீங்கள் சொல்ல அந்த விவின்னு சொன்னது எல்லாமே நாங்கள் வந்து விக்கிரவாண்டியில் வீசாலெல்லாம் வைக்கிறோம் நாங்கள் எதிர்பார்க்கல, அது தானாக அமைந்தது. அதுவே வந்து வெற்றியாக இருந்தால் ரொம்ப சிறப்பு தான் எங்களுக்கு. சிறப்பு. அதுக்கு தொடர்ந்து நம்ம நிறைய விஷயங்கள் பேசுவோம். நான் சொன்ன மாதிரி அடுத்தடுத்து யார்கள் வரப்போகிறாங்க அப்படின்றதுமே கட்சியின் சார்பாக தலைவர் அவர்கள் வெளியிட்டப்போ நிறைய விஷயங்கள் பேசுவோம். ரொம்ப நன்றி உங்களோட நேரத்தை ஒதுக்கி நிறைய விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டதுக்கு. நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிற உங்களுக்கு எடுப்பேன். நன்றி, வணக்கம்.